ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 4th வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்கமிங் நமக்கான ரெசிஸ்டன்ட் அண்டு சப்போர்ட் ரேஞ்ச் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்டு ஃபின் நிஃப்டி ப்ளஸ் மிட் கேப்க்கான வியூ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே அரௌண்ட் நமக்கு க்ளோஸ் வச்சிருந்த ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு நிஃப்டி பொறுத்தவரை 24,366 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ நான் அப்போ சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கான டிமாண்ட் ஜோன் எங்கே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சொல்லியிருந்த ப்ரைஸ் ஏரியா 23,948லேருந்து 24,055 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான டிமாண்ட் ஜோனாக மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சு மார்க்கெட் ஹிட் ஆனதும் இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 230 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 1% மூவ் கொடுத்திருந்தது. ஆல்ரெடி நாம இந்த 24,680லேருந்து 24,728 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியாவுமே ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அது நம்ம அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை லாஸ்ட் வீக்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்சில் இருந்தால் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5%க்கு மேலே 650 பாயிண்ட் விழுந்திருந்தது. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டாக மார்க்கெட் அந்த இடம் ஹிட் ஆனது, அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் டிமாண்ட் ஜோன் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக மார்க்கெட்டு பவுன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இது வரைக்குமே ஒரு 230 பாயிண்ட் மூவ் கொடுத்துருக்கு. அப்கமிங் டேஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் ஏரியா நிஃப்டி பொறுத்தவரை ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ் மட்டும்தான் இந்த ரேஞ்சு ரியாக்ட் ஆகும். மற்றபடிக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ 24,218லேருந்து 24,253 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு சின்னதாக மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்துட்டு அகெயின் வந்து புல்லிஷில் கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் இந்த மைனர் ரெசிஸ்டன்ட் ஜோனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் மார்க்கெட் ஃபர்தர் புல்லிஷை கிரியேட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நாம நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை 24,460லேருந்து 24,533 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து ஃபால் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் இன்கேஸ் ஃபர்தராக டவுன் வந்தது அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த டிமாண்ட் ஜோனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ மார்க்கெட்டு அங்கே அகெயின் டச் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட்டு ஃபர்தர் புல்லிஷ் மண்டே மார்க்கெட்டை ஒரு கேப் அப் வைக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக மேலே ஏறினது அப்படின்னா கூட நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் 24,460லேருந்து 533 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று நமக்கு இப்படி டவுன் வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஒரு கால் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஃபர்தராக புல்லிஷ் போகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனில் நம்ம புட் என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான பிளான். தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இந்த வாரம் போன வாரத்தில் இருந்தே கிட்டத்தட்ட மார்க்கெட் சொல்லணும் அப்படின்னா இந்த சிஐஎஸ் க்ளோசிங் மெத்தட் எப்போ கிரியேட் பண்ணாங்களோ அப்போ இருந்து மார்க்கெட் சைட்வேலியே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய ட்ரேட்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியில் சின்ன சின்னதாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஒரு பியரி சைடு தென் புல்லிஷ் கால் புட்டு ரெண்டும் மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஒரு நிஃப்டியில் கொடுத்தது போல ஒரு சிங்கிள் டைரக்ஷனல் மூவ் கிடையாது. ஸோ நிஃப்டி நம்ம பார்க்கும்போதே தெரியும், நம்ம ரெசிஸ்டன்ட் கொடுத்தோம், ஸோ அங்கேருந்து ஃபால், தென் டிமாண்ட் கொடுத்துருந்தோம், அங்கேருந்து அப். சரிங்களா? ஆனால் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை அது மாதிரியான ஒரு சிங்கிள் டைரக்ஷன் வந்து இல்லை. ஸோ கொஞ்சம் வால்டைலாகவும் ஒரு அப் அண்ட் டவுன் வந்து ஃப்ளக்சுவேஷனுடைய தான் இருந்துகிட்டே இருந்தது. இந்த வீக்கை பொறுத்தவரை மார்க்கெட்டு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த டிமாண்ட் ஜோனும் மார்க்கெட் என்ன ஹிட் ஆகல. ஸோ இந்த ரேஞ்ச் அகைன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்கேஸ் மார்க்கெட்டு ஏதாவது சின்னதாக டவுன் வந்தது அப்படின்னா, ஏதாவது மைனர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கார்த்திக் ட்ரேட் ஜோன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை அப்கமிங் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஏரியா 58,533லேருந்து 58,727 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் கூட ஒரு மைனர் ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் நமக்கு இருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் அது மாதிரி எந்த ஒரு ரேஞ்சுமே கிரியேட் ஆகல. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஸ்ட்ரக்சர் சரியாக இல்லாததுனால இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் போகிறோம் அப்படின்னா இதில் என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நான் இதில் எந்த இடத்துல என்ட்ரி வைக்க முடியும்? என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே மெயின்டைன் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி வந்து
இந்த வீக்ல எனக்கு ட்ரேட் பண்றதுக்கு உண்டான ஐடியா எதுவும் கிடையாது. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் 58,533ல இருந்து 58,727 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஹிட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நானு என்ட்ரி பிளான் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி இந்த பிரைஸ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 முறை ஆக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த முறை ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கை பெருசா இல்ல. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் நான் பேங்க் நிஃப்டி ப்ளே பண்ணுவேன். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியில ட்ரேட் எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எதுவும் இல்ல. இன்கேஸ் ஒரு மைனர் சப்போர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரேஞ்ச் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். அந்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நானு டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். தென் ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டிக்கு நான் சொல்லும்போதே லாஸ்ட் வீக் வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி டிமாண்ட் ஜோன் ஹிட் பண்ணிட்டான். ஆனா பேங்க் நிஃப்டி ஜோன் வந்து போகல. ஸோ அதனால மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி ஒரு ஃபேக் அவுட் நம்ம சப்போர்ட் ரேஞ்சுக்கு கீழ ஃபேக் அவுட் குடுத்துட்டு அகைன் உள்ள வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேனோ லாஸ்ட் வீக் வீடியோ வாய்ப்பு இருந்தது அப்படின்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீக் வீடியோல நான் சொன்ன என்ன பாயிண்டோ அது அப்படியே தான் நடந்திருந்தது. ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்தது போலவே ஒரு டே டைம் ஃப்ரேம் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜோனுக்கு கீழ வந்து க்ளோஸ் வச்சது. க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே என்ன நடந்தது? அகைன் உள்ள வந்தது. ஸோ இதே பாயிண்ட் தான் நானு வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் சாட்டர்டேவே நம்ம வீடியோ குடுத்திருந்தோம். பட் ஆனா மார்க்கெட் இந்த ஃபேக் அவுட் குடுத்தது வெட்னஸ்டே. ஸோ நடுவுல எத்தன நாள் கேப் இருக்கு? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சப்போர்ட் ரேஞ்சில இருந்து ஒரு சின்னதா ஒரு பவுன்ஸ் குடுத்து நிக்குது. மண்டே நமக்கு மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு ரீட்ரேஸ் இப்படி கிடைச்சது அப்படின்னா, இந்த ஜோன்ல இருந்து நம்ம கால் என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஃபின் நிஃப்டிக்கான டிமாண்ட் ஜோன் 26,075ல இருந்து 26,200 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கான ரெசிஸ்டன்ட் அப்கமிங் டேஸ்ல ஃபின் நிஃப்டில ஆக்ட் ஆகக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 26,544ல இருந்து 26,650 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபால் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான ரேஞ்ச். தென் மிட் கேப். மிட் கேப்பை பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நானும் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் கண்டினியூவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வீடியோ ஒன்ஸ் பார்த்துருங்க. மேபி ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டும் தான் நான் வீடியோவே போடுவேன். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, நமக்கான மிட் கேப் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் இந்த ரேஞ்சு நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 14,776ல இருந்து 14,935 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நான் சொல்லியிருந்தேன். வீக்லி கேண்டில் ஜோனை விட்டு வெளியில க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு ஃபேக் அவுட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் அழுத்தமாவே சொல்லியிருந்தேன். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா போயிட்டு அகைன் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ பாருங்க. சரிங்களா? லாஸ்ட் வீடியோன்ட்டு மட்டும் கிடையாது. நீங்க ரேண்டமா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலுமே மார்க்கெட்ல நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை டெக்னிக்கலா நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்றோம். ஸோ அப்படி நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்மளோட அனலைசிஸ் ரிசல்ட் என்னவோ அதுதான் நம்ம வீடியோல கொடுக்குறோம். ஸோ நான் சொல்லியிருந்தது போலவே மிட் கேப்பு இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி கேண்டில் க்ளோசிங் நம்மளோட ஜோனுக்குள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மிட் கேப்பை பொறுத்தவரை எனக்கு ஃபர்தர் பியரிஷ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். இது வீக்லி டைம் ஃப்ரேம் இருக்கிறதுனால பெட்டர் நாம மந்த் எண்ட் கான்ட்ராக்டை எடுத்து ஹெட்ஜோட ஹோல்டு பண்ணுங்க. நேக்டு என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த வீக்கான ஆகஸ்ட் 4th வீக்கான என்னோட வியூ. இந்த அனலைசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோல கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் பாயிண்ட், செப்டம்பர் பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம். இந்த இடத்துல என்னோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸை பொறுத்தவரை 14ல இருந்து ஒரு 16 நாள், மேபி ஒரு 17 நாள் வரைக்குமே கூட போகும். ஸோ இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டாபிக் எல்லாமே கிளாஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 16 நாள், 17 நாள் வந்து கிளாஸ் போகும். ஈவினிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு 9:30, 10 வரைக்குமே டாப்பிக்கை பொறுத்து ஒரு சில டாபிக் எல்லாம் ரொம்ப எலாபரேட்டாவும் கிளியராகவும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளுமே கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஐடியா இருக்கு, இதே போல டெக்னிக்கல் அனலைசிஸ் கத்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும், ப்ராப்பரா கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அதை பத்தின டீட்டெயில் நான் கொடுக்குறேன். தேங்க் யூ. பை.